இந்த நாராயணபுரம் ஏரி வந்து எப்பவுமே அடிக்கடி ரொம்பிடும். ரொம்பிடுச்சுனாலே எங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து இந்த பக்கம் தண்ணி லீக்கேஜ் ஆகி டேமேஜ் தான் ஆகும். ஸோ வந்து இப்போ அதை கட்டினதால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. போன வருஷம்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது எங்களுக்கு. இப்போ வந்து இது கட்டினதால வந்து எனக்கு நான் அந்த மழை 4 நாள் பெஞ்ச மழை கூட தண்ணி நின்ன தண்ணி உடனே போயிடுச்சு. தண்ணி நிற்கல எங்களுக்கு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இருக்குது, துணை முதல்வருக்கு ரொம்ப நன்றிங்க. 4 நாள் பெஞ்ச மழையில எங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஏரி வந்து ரொம்பல மழை தண்ணி எங்கேருந்து வந்தாலும் கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்குது தவிர எந்த ப்ராப்ளம் நாராயணபுரத்துக்கு எதுவுமே கிடையாது இது வரைக்கும். அவர் பண்ணிட்டு போனதால தான் இப்போதைக்கு இந்த நாராயணபுரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அது பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா இந்த மழைக்கு 4 நாள் மழை பெரிய மழை. அந்த 4 நாள் மழை கண்டிப்பாக ஏரி ரொம்ப இருக்கும். கண்டிப்பாக தண்ணி உள்ளே வந்துருக்கும். அது பண்ணது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஷட்டர் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு. அவங்க ஓரளவுக்கு பாதிப்பாகாத அளவுக்கு ஷட்டரை டயத்துக்கு ஓப்பன் பண்ணி கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கத்தில் தெரியுது பாருங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த அந்த வண்டி போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பளவு தண்ணி நிற்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான் சேம். அங்கே என்ன ஃப்ளோ இருக்கோ அதே சேம் ஃப்ளோ இங்கே இருக்கும். இந்த ட்ரிப் அந்த ஷட்டர் கட்டினால போகிற தண்ணி போயிட்டே இருக்கு. அதனால பாதிப்பு இல்லை. மோஸ்ட்லி சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து டெப்டி சிஎம் லெவலுக்கு கொண்டு போனார். டெப்டி சிஎம்மும் 2-3 டைம் வந்து பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு விசிட் பண்ணி அதுக்கு உண்டான வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லி செஞ்சு கொடுக்க சொல்லி ப்ரெஷர் போட்டாப்புல. அதன் அடிப்படையில் தான் நிறைய வேலை அவர் செஞ்சு முடிச்சிருக்காங்க.